சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான புதிய அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை குறுகிய கால, நீண்ட கால கடன்கள், பயிர்க்கடன்கள் மற்றும் பண்ணை சாரா கடன்களை வழங்குகிறது. இதோடு பயிர் காப்பீடு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் அவசர தேவைகள், கல்வி, மருத்துவம், திருமண செலவுகள் போன்றவற்றிற்கும் நகை அடமான கடன்கள் மற்றும் தனி ஈட்டுக் கடன்கள் வழங்கப்படுகிறது. இன்றைய நிலையில் நகை அடமானம் வைத்து கடன் பெறுவது மிகவும் எளிதாகிவிட்டது. அதிக வருமான சான்றுகள், ஐடி விவரங்கள் போன்றவை இல்லாமலேயே கூட நகை அடமான கடன்கள் கிடைக்கிறது. இதன் மூலம் அவசர நிதி தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படுகிறது. பொதுவாக கடன்களுக்கு ஒப்பிடுகையில் நகை அடமான கடனின் வட்டி விகிதம் குறைவாக இருப்பதால் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்கள் இதனை அதிகமாக விரும்புகின்றனர். இந்த வகை கடன் பெற்றதில் ஆரம்ப மூலமாக தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, நிலவள வங்கி மற்றும் மாநில மற்றும் மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. வங்கிகள் வழங்கும் நகைக்கடனுக்கு விதிமுறைகள் குறைவாகவும் வட்டி விகிதம் குறைவாகவும் இருப்பதால் விவசாயிகள் எளிதாக கடன் பெற முடியுது. வங்கிகள் வட்டி விகிதம் மாற்றப்பட்டிருந்தாலும் மொத்த வட்டி சுமை குறைவாகவே இருக்கும். தங்கம் விலை தற்போது அதிகரித்துள்ள நிலையில் தங்கம் வாங்கும் போக்கு குறைந்திருந்தாலும் நகைகளை அடமானமாக வைத்து கடன் வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு அவசர நிதி தேவை பூர்த்தியாகவும் குறைந்த வட்டியில் கிடைக்கும் நகைக்கடன் மிகவும் பிரபலமானதாகவும் மாற்றியுள்ளது. இதில் கடலூர் மாவட்டத்தை பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இங்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கிராமப்புற மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு நிதி சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இங்கு மொத்தம் 167 வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் இயங்குகிறது. இவை விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதில் மட்டுமல்லாமல் சரியான நேரத்தில் பயிர்க்கடன்கள் வழங்குதல், வட்டியில்லா கடன்களை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு நீட்டிப்பது போன்ற முறைகள் மூலமாக விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தது. அதன்படி வெற்றி பெற்ற பிறகு 5 சவரன் அளவில் வேளாண் சங்கங்களில் அடமானமாக வைத்த நகைகளுக்கு தள்ளுபடி வழங்கப்படும் என்று அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்னும் 2 மாதங்களில் வரவிருக்கும் புதிய சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தள்ளுபடி அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி வாய்ப்பை பயன்படுத்தும் எண்ணத்தில் சிலர் வேளாண் துறைக்கு சம்பந்தமில்லாமலேயே நகைக்கடன் பெற முயற்சிக்க தொடங்கியுள்ளனர். இந்த சூழலில் கடலூர் மாவட்ட வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுக்கு நகைக்கடன் வழங்க வேண்டாம் என்ற வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம். அதாவது கூட்டுறவு சங்கங்களில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்து நகைக்கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு தடையின்றி நகை அடமான கடன் வழங்கப்படும். ஆனால் அங்கத்தினராக இல்லாதவர்கள் திடீரென உறுப்பினராகி கணக்கு திறந்து நகைக்கடன் பெறுவது தடை செய்யப்பட்டு புதிய வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்க மறுக்கப்படுகிறது. இதன் விளைவாக நகைக்கடன் பெறுவதற்காக சங்கங்களை சென்ற பலர் எதிர்பார்த்த உதவியை பெற முடியாமல் ஏமாற்றப்பட்டு திரும்புகிறார்களாம். எனவே பொதுமக்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுக்கு நகைக்கடன் வழங்கப்பட மாட்டாது பற்றிய தகவல் தெளிவாக கொடுக்க வேண்டும். அவசர நிதி தேவைகளுக்கு மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டும். கடன் பெறுவதை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இது போன்ற தகவல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடலூர் மாவட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.